मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। இது கொஞ்சம் கூட எரியவே இல்லையே. அதேங்கப்பா பிரமாதம். ஒரு தடவை நான் இதுல மீதி டெஸ்டையும் பண்ணி பார்த்துட்டேன்னா என்னோட இன்வென்ஷன் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடும். என்னோட இந்த லேட்டஸ்ட் கண்டுபிடிப்ப முழுமையான டெஸ்ட் செஞ்சு சேஃபான இடத்துல கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் ஆபத்தை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். அச்சச்சோ, இந்த நேரத்துல யார் வந்திருக்காங்க? நிறைய பேர் வந்திருக்காங்க, அதுவும் கையில கண்ணோட. ஓ காட், இவங்களுக்கு என்னோட இன்வென்ஷனை பத்தின ரகசியம் தெரிஞ்சிருக்குமோன்னு எனக்கு தோணுது. இப்ப என்னோட புது கண்டுபிடிப்பை நான் எப்படி காப்பாத்துவேன்? டாக்டர் குரானா, கதவை திறங்க. இந்த கார்ட்ஸ் எல்லாம் என்னோட ஆளுங்க தான். இது என்னோட ஃப்ரெண்ட் மார்ஷல் ஆச்சே. டாக்டர் குரானா, நீங்க எவ்வளவு ஸ்பெஷல் கார்ட்ஸ் வேணும்னு கேட்டீங்களோ அதை விட அதிகமா தான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். சரி, ஓகே. இப்ப நம்ம புது இன்வென்ஷன் என்னன்றதை டெஸ்ட் பண்ணி பாத்துடலாம். இல்ல இப்ப இல்ல, முதல்ல கிக்கோ இங்க வரட்டும். ஏன்னா இங்க ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை அவன் டீல் பண்ணிக்குவான். இன்னும் கொஞ்ச நேரத்துல கிக்கோ இங்க வந்துடுவான். அப்ப சரி, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. அப்படி நீங்க எந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கீங்க? எதுக்காக இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? முதல்ல கிக்கோ இங்க வரட்டும், எல்லா விஷயத்தையும் நான் அப்புறம் சொல்றேன். உள்ள என்ன வச்சிருக்கீங்க? நெல்லு, நீ உள்ள போக கூடாது. வாப்பா பாப்ளு, என்ன இதெல்லாம்? மேயர் அங்கிள், உங்களுக்கு இந்த விஷயம் கூட தெரியாதா என்ன? இது வெறும் நியூஸ் பேப்பர் தான். முதல் விஷயம், நான் பேப்பர்ல பப்ளிஷ் ஆன நியூஸ பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப ரெண்டாவது விஷயம் என்னன்னு நல்லா கேட்டுக்கோ. வீட்ல தான் நான் உன்னோட அங்கிள், இங்க ஆபீஸ்ல நான் உன்னோட பாஸ். அதனால என்ன சாருன்னு கூப்பிடு. இந்த பக்கத்துல நீ என்ன நியூஸ பப்ளிஷ் பண்ணிருக்க? ஆழமான தண்ணிக்கு நடுவுல 2 போட் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிடுச்சுன்னு பிரிண்ட் பண்ணிருக்க. அப்படி இதுல என்ன தப்பா எழுதிருக்க அங்கிள்? சாரி மேயர் சார். குறுக்க பேசாத. அது ஒன்னும் ஒரிஜினல் போட்ஸ் இல்ல. அது பேப்பர்னால செய்யப்பட்ட சின்ன சின்ன போட்ஸ். அதாவது சின்ன பசங்க ஆறு குளம் இதுல எல்லாம் விட்டு விளையாடுவாங்களே, அதுதான் அது. அத கூட விட்டு வைக்காம நீ போட்டோவோட பிரிண்ட் பண்ணிருக்க. சரி சொல்லு, நேத்து நீ என்ன நியூஸ் எடுத்துட்டு வந்த? என்கிட்ட சொன்ன நியூஸ போடாம நீ உன் இஷ்டத்துக்கு எதுவோ போட்டிருக்க. அச்சச்சோ, இப்ப என்ன பண்றது? உன்னால இந்த பிரிண்டிங் பிரஸ்ஸையே இழுத்து மூட வேண்டியதா போயிடும் போல இருக்க. கடந்த 1 மாசமா நீ இந்த வேலையில சேர்ந்ததுல இருந்து உன்னால ஒரு நியூஸ கூட உருப்படியா போட முடியல. சாரி அங்கிள், சாரி. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்களேன். கூடிய சீக்கிரமே ஒரு அட்டகாசமான நியூஸ் கொண்டு வந்து கொடுக்குறேன். அட்டகாசமான நியூஸ் இல்ல, எனக்கு ஷாக்கிங்கான நியூஸ் தான் வேணும். நல்லா கேட்டுக்கோ, நீ என் சொந்தக்கார பையங்கிறதுனால தான் உன் மேல பரிதாபப்பட்டு நான் உனக்கு இங்க வேலை போட்டு கொடுத்தேன். இல்லன்னா இந்த பக்கமே வர விட்டுருக்க மாட்டேன். சீக்கிரமா போ, ஷாக்கிங் அண்ட் பிரேக்கிங் நியூஸா எடுத்துட்டு வா. இத பாரு, நல்லா கேட்டுக்கோ. This is your last chance. கவலைப்படாதீங்க சார், ஒரு சூப்பர் நியூஸ் கொண்டு வருவேன். அத பாக்கும்போது இந்த சன் சிட்டி மக்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போவாங்க. என்னப்பா அது, நம்மள மாதிரியே தான் வேலைக்கு வரவங்களும் இருக்காங்க. இன்னைக்கு மட்டும் அவன் ஷாக்கிங்கான பிரேக்கிங் நியூஸ கொண்டு வரலன்னா நான் உடனே அவனை வேலையை விட்டே தூக்கிடுவேன். ஆமா, இப்ப நான் சொன்னத யாராவது கேட்டிருப்பாங்களா என்ன? ஹலோ மிஸ்டர் போப்லு. போப்லு அங்கிள், நீங்க ஏன் இன்னும் அந்த பிரேக்கிங் நியூஸ் பிரிண்ட் பண்ணல? எப்படி பப்ளிஷ் பண்றது? அதுக்கு ஏதாவது ஷாக்கிங் நியூஸ் கிடைச்சாதானே. சரி கேக்கோ, இப்போ நீ எங்க போயிட்டு இருக்க? டாக்டர் குரானா அங்கிளோட புது இன்வென்ஷனை பார்க்கிறதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். என்னது? டாக்டர் குரானாவுடைய லேபுக்கா? ப்ளீஸ் என்னையும் கொஞ்சம் கூட்டிட்டு போவேன். எனக்கு நல்லா தெரியும், அவருடைய இன்வென்ஷனை பத்தி நான் பப்ளிஷ் பண்ணனா இது பெரிய நியூஸ் ஆயிடும் தெரியுமா? சாரி போப்லு அங்கிள்,
அது அவரோட ரொம்ப சீக்ரெட்டான விஷயம். உங்களை நான் என்னோட அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது. ப்ளீஸ் கிக்கோ, என்னையும் உன் கூட கூட்டிட்டு போயேன். மேயர் அங்கிள் சொல்லியிருக்காரு, எனக்கு நான் ஷாக்கிங்கான நியூஸ் எதுவுமே கொடுக்கலன்னா என்னை இந்த வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லிட்டாரு. கிக்கோ, நீ எதுக்கு போப்புளுவை இங்க கூட்டிட்டு வந்திருக்க? என்ன சொன்னீங்க? ஆ. போப்ளுவா? வேற வித்தியாசமா இருக்கே. டாக்டர் குரான் அங்கிள், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இவர் இன்னைக்கு உங்களோட புது இன்வென்ஷன் பத்தி தான் நியூஸ் எழுதுவாரு. அது எப்போ பப்ளிஷ் பண்ணுவாருன்னா உங்களோட இன்வென்ஷனுக்கான டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம், அது சேஃபான இடத்துல வச்சதுக்கு அப்புறம் பப்ளிஷ் பண்ணுவாரு. எதுக்கும் கவலைப்படாதீங்க டாக்டர் குரானா. இங்க நான் இருக்கேன், என்னோட ஸ்பெஷல் கார்ட்ஸ் இருக்காங்க, அதோட இங்க கூடவே கிக்கோவும் இருக்கான். அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பு இல்ல. சரி, இப்ப நாம என்னோட இன்வென்ஷன் டெஸ்ட ஆரம்பிக்கலாம். இதுதான் நான் உருவாக்குன சூப்பர் சூட். என்னது சூட்டா? டாக்டர் குரானா, சயின்டிஸ்டா இருந்த நீங்க எப்படி டெய்லரா மாறுனீங்க? இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண சூட் இல்ல. இதோட ஸ்பெஷல் பவர் என்னன்னு நானே உங்களுக்கு காட்டுறேன். உங்களை யார நான் இப்ப இத போட்டுக்க சொல்றது? நீதான் இதுக்கு சரியான ஆள் போப்ளோ. யாரு, நானா? இல்ல இல்ல இல்ல, எனக்கு வேணாம். நான் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் தான். நீ இத போட்டதுக்கு அப்புறம் நியூஸ் ரிப்போர்ட்டர்ல இருந்து நியூஸ் மேக்கராவே ஆயிடுவ. நீ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. அதுவும் சரிதான் அங்கிள், அதை போட்டுக்கோங்க. இப்ப நீங்க எல்லாரும் உங்க கன்ஸால ஆசை தீர பப்ளு மேல நீங்க ஷூட் பண்ணுங்க. வேணாம் டாக்டர் குரானா, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? அட, நீ ஒரு நிமிஷம் எதுவும் பேசாத, கொஞ்சம் வேடிக்கை மட்டும் பாரு. காட்ஸ் ஷூட். அடேங்க அப்பா, டாக்டர் எவ்வளவு சாலிடான ஒரு சூட்டை ரெடி பண்ணிருக்காரு பாத்தீங்களா? நான் ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன். அடேங்கப்பா, பிரமாதம். எனக்கு எதுவுமே ஆகல. இந்த சூட்டோட ஸ்ட்ரென்த் ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா அன்பிரேக்கபிள். வாவ் டாக்டர் குரான் அங்கிள், நிஜமாவே இது ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்ப நீங்க பார்த்ததெல்லாம் ஒண்ணுமே இல்ல கிக்கோ. இப்ப இதோட மீதி பவரையும் நான் காட்டுறேன். போப்ளு, நீ இப்ப இந்த ரூஃப்லயும் சுவர்லயும் ஜம்ப் பண்ணு. பப்ளு, நீ இப்போ உன்னோட சூட்டுக்கு உள்ளேயே உன் கை காலை அசைக்க முயற்சி பண்ணு. பாத்தியா கிக்கோ, என்னோட சூட்டை போட்டுக்கிறவங்களுக்கு எந்த புல்லட்ஸாலையும் ஆபத்து இல்ல. நெருப்பு அவங்க மேல பத்திக்காது. ஏன் பாம் கூட அவங்கள ஒண்ணும் செய்யாது. அது மட்டும் இல்ல, ரொம்ப உயரமா சக்தி வாய்ந்தவங்களா இத போட்டுக்கிறவங்க மாறிடுவாங்க. டாக்டர் குரான் அங்கிள், இது ரொம்ப பவர்ஃபுல்லான சூட்டா இருக்கு. இது நீங்க எதுக்கும் ஜாக்கிரதையா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஒருவேளை இது தப்பானவங்க கிட்ட மாட்டிக்கிச்சுன்னா இந்த பவர்ஃபுல்லான விஷயம் ரொம்ப ஆபத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதனால தான் சொல்றேன் கிக்கோ, இத டெஸ்ட் பண்றதுக்காகத்தான் நான் உன்னை வர சொல்லி இருந்தேன். இங்க ஏதாவது பிரச்சனை நடந்துடுச்சுன்னா உன்னால தான் அதை டீல் பண்ண முடியும். போப்ளோ, நீ இப்ப அந்த சூட்டை ரிமூவ் பண்ணல. ஓகே டாக்டர் குரானா, என்ன இந்த சூட்டோட ஒரு போட்டோ எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ சில விஷயத்தை ஆக்ஷன்ல எடுங்க. என்னப்பா இது? என்ன காரியம் பண்ணிட்ட? இத பாரு, நீ சூட்டை ரிமூவ் பண்ணு. நீ ரொம்ப சரியா சொன்ன டாக்டர் குரானா. நான் இப்போ நியூஸ் ரிப்போர்ட்டர் இல்ல, நானே இப்போ ஒரு மிகப்பெரிய நியூஸ் மேக்கர் ஆயிட்டேன். இந்த நிமிஷத்திலிருந்து என்னோட பேரு போப்ளு இல்ல,
என்னோட பேரு நியூஸ் மேக்கர். என்னோட பேரை சொல்லும் போதே எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கணும். இங்க பாருங்க அங்கிள், நீங்க ரொம்ப ராங்கா நடந்துக்கிறீங்க. தயவு செஞ்சு அந்த சூட்டை திரும்ப கொடுத்துடுங்க. நான் இப்ப போப்ளோ இல்ல, நான் நியூஸ் மேக்கர். இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும். சூப்பர் ஸ்பீடோ, நம்ம போப்ளோவை புடிச்சு அவர்கிட்ட இருந்து அந்த சூட்டை ரிமூவ் பண்ணி ஆகணும். எஸ் ப்ரோ, சூட் மட்டும் இல்ல, அவரோட ஷர்ட் பேண்ட்டையும் சேர்த்து காட்டிடலாம். லெட்ஸ் கோ. சூப்பர் ஸ்பீடோ, ஃபார்முலா நம்பர் 817. ஓகே கிக்கு, ஆக்டிவேட்டிங் ஃபார்முலா 817. என்னோட வெப்பனை வச்சு அவன் எனக்கே பதிலடி கொடுத்துட்டான் கிக்கு. சூப்பர் ஸ்பீடோ, நீ ஒன்னு ஆட்டோ ரிப்பேர் பண்ணிக்கோ. ஃபார்முலா நம்பர் 213 அப்ளை பண்ணு. எஸ் ப்ரோ. போப்புலுவா அப்பள மாதிரி நொறுக்கிட்டோம். ஹைஃபை கூட கேக்கும். போப்புல மூஞ்சில கரிய பூசியாச்சு. அதுக்குள்ள இந்த போப்ளோ எங்க போயிட்டான்? அநேகமா பயந்து ஓடிட்டான் போல இருக்கு. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க டாக்டர் குரான் அங்கிள். இது எல்லாமே என்னோட தப்பு தான். உங்களோட டெஸ்டிங் டைம்ல நான் அவரை அங்க கூட்டிட்டு வந்திருக்கவே கூடாது. எப்பா கிக்கோ, நீ ஒன்னும் சாரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. தெரியாம நடந்த தவறு தானே அது. கொஞ்சம் இருங்க, பாப்புலர் பண்ண காரியம் இருக்கு பாருங்க. அத நான் நாளைக்கு என்னோட நியூஸ் பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல பிரிண்ட் பண்ண போறேன். அதோட அவனை அவமானப்படுத்த போறேன். ஆமா. வேண்டாம் மேயர் அங்கிள், அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதுதான் போப்ளோவும் ரொம்ப எதிர்பார்க்கறான். அவன் ஃபேமஸ் ஆகணும்னு. நீங்க அவனை பத்தின நியூஸ் வெளியில விடாம இருந்தீங்கன்னா அவன் சன் சிட்டில பிரச்சனை பண்றதுக்கு திரும்ப வந்துடுவான். அந்த நேரத்துல நான் மடக்கி பிடிச்சிடுவேன். ஆனா கிக்கோ, அவனோட சூட் பவரை நீ எப்படி எதிர்கொள்ள போற? ஒரு சக்தி வாய்ந்த விஷயத்துக்கும் கண்டிப்பா ஒரு வீக் பாயிண்ட்ன்றது இருக்கும். அதனால அந்த சூட்டுக்கும் கண்டிப்பா ஒரு மைனஸ் பாயிண்ட் இருந்தே தீரும். ஆமா இருக்கு. அந்த சூட்டை கொஞ்சம் டிஃபரெண்டான சவுண்ட் வேவ்ஸால, அதாவது வித்தியாசமான சவுண்ட்ஸால அத கொஞ்ச நேரம் டீஆக்டிவேட் பண்ணி வைக்க முடியும். ஒருவேளை அந்த சவுண்ட் ரொம்ப வேகமா இருந்துச்சுன்னா நிஜமாலுமே அந்த சூட் அவன் உடம்புல இருந்து தானாவே ரிமூவ் ஆகி வந்துடும். அப்படின்னா ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் ஆயிடும் போல இருக்கு. சொல்லுங்க டாக்டர் குரானா, அது என்ன மாதிரியான சவுண்ட்? அதுதான் எனக்கும் சரியா தெரியல. அதத்தான் நான் இப்ப ரிசர்ச் பண்ணிக்கிட்டு நோ இருக்கேன். ப்ராப்ளம். நீங்க அந்த சூட்டை பத்தின டீடைல்ஸ் என்கிட்ட கொடுங்க. நானே அதை என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். கிக்கோ, இந்த பென் டிரைவ்ல அந்த சூட்டை பத்தின எல்லா டீடைல்ஸும் இருக்கு. போப்ளோ சூட்டோட மைனஸ் பாயிண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்னோட லேப்ல சுயமா ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கு. எஸ் ப்ரோ, நாமளும் சில ஆராய்ச்சிகளை பண்ணலாம்.
இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க கிக்கோ? நான் டாக்டர் குரான் அங்கிள் என்கிட்ட கொடுத்த பென்டிரைவோட டேட்டாவை இந்த கம்ப்யூட்டர் மூலமா R7க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த சூட்டோட டீடைல்ஸை வச்சுக்கிட்டு அந்த சூட்டோட ஒரு மாடலை ரெடி பண்ணுவேன். அப்புறம் அதுக்கு வெவ்வேறு சவுண்ட் வேவ்ஸ், அதாவது சத்தங்களை உருவாக்கி சூட் மாடலோட ரியாக்ஷனை செக் பண்ண போறேன். இந்த ஹார்ன் சவுண்ட்னால கூட அந்த சூட்டுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலையே. வேற என்ன ட்ரை பண்றது? விசில் ட்ரை பண்ணலாம். இப்படி உலகத்துல இருக்கிற எல்லா சவுண்டையும் ட்ரை பண்ணனும்னா நிறைய டைம் ஆகுமே. சூப்பர் ஸ்பீடோ, நீ இந்த மாதிரி நிறுத்தாம பேசிக்கிட்டே இருந்தேன்னா நம்ம டைம் இன்னும் நிறைய வேஸ்ட் ஆயிடும். இப்போ என்ன கொஞ்சம் நிம்மதியா வேலை செய்ய விடு. ஓகே படி? ஓகே, ஆஸ் யூ விஷ். நீ இந்த வேலையை செய், அதுக்குள்ள இந்த லேபை நான் சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன். இந்த லேபை நீ ரொம்ப நல்லா ரெடி பண்ணிருக்க கிக்கோ. இங்க ஏராளமான வித்தியாசமான விஷயங்கள் நிறைய இருக்கு. சூப்பர் ஸ்பீடோ, அந்த பெல் சவுண்ட் கேட்டதும் சூட் ஷேக் ஆச்சு. அப்படியா? என்ன சொல்ல வந்தனா எனக்கு அது தெரியும். அதனாலதான் நான் வெறுனே அந்த பெல்ல கீழே தள்ளி விட்டேன். எனக்கு அந்த சூட்டோட மைனஸ் தெரிஞ்சிருச்சு. இந்த பெல்ல அசைக்கும் போது வர சவுண்ட் வேவ்ஸால அந்த சூட் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. டாக்டர் குரான் அங்கிள் சொன்னார்ல, அந்த சூட் ஒரு பர்టిక్యులர் சவுண்ட் வேவ்ஸால கொஞ்ச நேரத்துக்கு டீஆக்டிவேட் பண்ணி வைக்க முடியும்னு. ஆமா, ஒருவேளை அந்த சவுண்ட் வேவ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த சூட் தானாவே ரிமூவ் ஆகி வந்துரும்னு சொன்னாரு. கிக்கோ, நீ ஜீனியஸ். இப்போ நமக்கு அந்த சூட்டோட வீக் பாயிண்ட் கிடைச்சிருச்சு. போப்ல மட்டும் இங்க வரட்டும். இந்த தடவை அவனை எதிர்கொள்றதுக்கு நாம ரெடியா இருப்போம். சூப்பர் ஸ்பீடோ, சீக்கிரம் கிளம்பு. நேத்து நான் அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணியும் என்ன பத்தின நியூஸ் எதுவுமே இதுல வரல. இனிமே எந்தெந்த நியூஸ் பேப்பர்ல என்ன பத்தி பப்ளிஷ் பண்ணலையோ நான் அவங்களுடைய ஆபீஸையே நாசம் பண்ணிடுவேன். நான் எல்லாரையும் பயமுறுத்த போறேன். எல்லாரும் என்ன பார்த்து ஷாக் ஆக போறாங்க. நான் உன்கிட்ட கடைசி முறையா ரிக்வெஸ்ட் பண்ற போப்ளு, ப்ளீஸ் நீ அந்த சூட்டை ரிமூவ் பண்ணி என்கிட்ட கொடுத்துடு. நானும் உன்கிட்ட கடைசியா சொல்றேன், இந்த ஷூட்டை கொடுக்க மாட்டேன்.
2 நிமிஷம் டைம் கொடு கேக்கு. இப்பவே என்ன ஆட்டோ ரிப்பேர் மோட்ல வச்சு நான் சரி பண்ணிக்கிறேன். கிகோ, நான் உன்னை தூக்கி போட்டு பந்தாட போறேன் பாரு. நாளைக்கு இந்த நியூஸ் எல்லா பேப்பர்லயும் வர ஆரம்பிச்சிடும். நான் எல்லாரையும் பயமுறுத்த போறேன். என் பேரை கேட்டாலே எல்லாருமே நடுநடுங்கணும். ஓய். இப்ப நான் என்னோட சூப்பர் கிக்கை யூஸ் பண்ண வேண்டியதுதான் போல இருக்கே. சூப்பர் ஸ்பீடோ, அந்த பெல் எடுத்து போடு. என்னோட ஷூட். சாரி போப்ளு, இனிமே அந்த சூட் உன்கிட்ட இருக்காது. சன் சிட்டியோட ரொம்ப சேஃபான லாக்கருக்குள்ள தான் இருக்கும். புரிஞ்சுதா? அந்த சூட்டை போட்டு இல்லாத வேலையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு இப்ப இந்த சூட்டை போட்டு வந்திருக்கிறியா? உன்ன மாதிரி சின்ன பையனுக்கு இந்த சூட் எல்லாம் சரி வராதுப்பா. என்ன சொல்றீங்க? சோர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இனிமே இந்த சூட் ரொம்ப சேஃபான இடத்துல தான் இருக்க போகுதா. ஆனா இனிமே நீ ஜெயில தான் இருக்க போற. வேண்டாம், எனக்கு என்ன தோணுதுன்னு நம்ம போப்ளுவை மன்னிச்சு விட்டுறலாம். அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ கிகோ. சத்தியமா இனிமே நான் இந்த மாதிரி தப்பு பண்ணவே மாட்டேன். சரி, ஓகே கிக்கோ, நீ சொன்னதுனால நான் கடைசியா அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். ஆனா ஒண்ணு, மறுபடியும் அவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணா கூட அதுக்கப்புறம் அவனை நான் என் கம்பெனில இருந்து மட்டும் இல்ல, இந்த சன் சிட்டில இருந்தே ஓட ஓட விரட்டுவேன்.